ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இப்போ ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் பேங்க் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில நபர் இருப்பாங்க. எட்டப்பன் வேலை பார்க்குறது, சகுனி வேலை பார்க்குறது, ஒருத்தங்களுக்கு எடுத்து ஒருத்தங்கிட்ட சொல்கிறது, இப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, அப்படி தானே? என்னென்னு சொல்லும்போது ஒருத்தங்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பேசுவாங்க, அவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயம் நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனால் அவங்க இல்லாத போது இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, கெடுத்து சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட கெடுத்து சொல்கிறீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. அப்போ உங்களோட நேம் ஃபாயில் ஆகுங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவளை கெடுத்தே நம்மகிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மளை பற்றி நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு நேமோடு தான் வச்சுருப்பாங்க. இவன் நல்லா போட்டு கொடுப்பா, ஒருத்தங்களுக்கு எடுத்து சொல்லுவான்னு சொல்லி உங்களோட நேம் அப்படியே என்ன ஆகும், ஃபாயில் ஆகும். சரியா? அதே மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க கூட நல்லா பேசிக்கிட்டு, அவங்க இல்லாத சமயம் இப்போ ஸ்கூல்னாலும் காலேஜ்னாலும் எந்த ஒர்க்னாலும் அவங்களுக்கு எடுத்து சந்தோஷமாக பேசுறது, அவங்களுக்கு எடுத்து கேவலத்தனமாக பேசுறது, நக்கல் அடிக்குது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும், ஃப்யூச்சரில் ஒரு அழிவு தான் வரும். அதுமாதிரி உங்களுக்கு அதனோட பலன் கடுமையாக கிடைக்கும். சரியா? அதனால மற்றவங்ககிட்ட நல்லவங்களா பேசிட்டு அவங்களுக்கு எடுத்து இன்னொருத்தன்னு சொல்லாதீங்க. இந்த ஹேபிட்டை விட்டுருங்க. சரியா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.